உலகெங்கும் வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். மீண்டும் நெஞ்சு பொறுக்குதல் நிகழ்ச்சியில் உங்களோடு இணைவதில் மகிழ்ச்சி. வாரந்தோறும் ஒரு சமூக தலைப்பினை எடுத்துக்கொண்டு நாம் விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். இக்கட்டான சூழ்நிலையில் யார் அதிகம் உதவுகிறார்கள், நண்பர்களா அல்லது உறவினர்களா? உறவினர்களை பற்றி சொல்லும்போது சொல்வார்கள், தான் ஆடாவிட்டாலும் தன் சதை ஆடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நண்பர்களை பற்றி சொல்கின்ற போது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவுவர்கள் தான் நண்பர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே இந்த ரெண்டுத்தில் எது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது? யார் ஆபத்து காலத்தில், ஏன்னா எல்லா காலத்திலையும் யார் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். உறவினர்கள் செய்கின்ற போது நான் உனக்கு நான் மொய் வச்சேன், நீ திரும்பி எனக்கு வைப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும். ஆனால் நண்பர்களுக்கு அந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்காது. ஆனால் அதே சமயத்தில் நண்பர்களால் நிறைய பேர் உதவின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு இக்கட்டான சூழ்நிலை மாட்டி விட்டக்கூடிய சூழலும் இருக்கிறது. ஆகவே இந்த இக்கட்டான சூழ்நிலையில் யார் அதிகம் உதவுகிறார்கள், நண்பர்களா அல்லது உறவினர்களா என்பதை குறித்து தான் நம்ம இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒருவர் பட்டிமன்ற பேச்சாளர், பேராசிரியர், ஓய்வு பெற்றவர் புலவர் சாரங்கபாணி ஐயா அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார். இவரும் பட்டிமன்ற பேச்சாளர், பேராசிரியர் திரு சதாசிவம் அவர்கள் நம்முடைய இருக்கின்றார். இன்றைக்கு நிறைய பேர் தொலைக்காட்சிகளில் இவரை பார்த்துருப்பீங்க, திரைப்படத்திலையும் நடித்திருக்கின்றார். ஸோ சுகாசினி அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார். யுகன் படத்தினுடைய நடிகர் யஷ்மித் அவர்கள் நம்முடைய வந்திருக்கின்றார். இன்னொருவர் திரு அரவிந்த் அவர்கள். மன உளைச்சல் எதில் அதிகமாக வருதுன்னா குடும்ப சூழலினாலேயும் நண்பர்களால் தான் மன உளைச்சல் வருகிறது. ஆகவே இதுவும் விவாதிக்கப்பட வேண்டிய தலைப்பு என்பதனால் தான் இதையும் விவாதித்திருக்கின்றோம். ஒரு ஆவணப்படம் இருக்கிறது, அந்த ஆவணப்படத்தை பார்த்துவிட்டு விவாதத்தை தொடரலாம். உறவுகள்தான் நம் வாழ்க்கையை உயிர்ப்புள்ளதாக ஆக்குகிறது. மனதிற்கு நிம்மதி தரக்கூடிய இன்பத் துன்பங்களில் பங்கெடுத்து தோள் கொடுக்கக்கூடிய, எப்போதும் நம் ஆற்றலை வலுப்படுத்தி குறைகளை நிறைகளாக்கக்கூடிய உறவுகள் கிடைப்பது நம் வாழ்க்கையை உயிர்ப்புள்ளதாக்குகிறது. ஆனால் தோள் கொடுப்பான் தோழன் என்ற அடிப்படையில் அதிகம் உதவுவது நட்புதான் என்று பலர் சொல்லலாம். நட்பு என்பது நாம் விரும்பி தேர்ந்தெடுப்பது. உறவு என்பது நம் இரத்த பந்தங்களால் உருவானது. உறவுமுறை என்பதில் அன்பும் கடமையும் இருக்கிறது. அத்துடன் இரண்டையும் தாண்டி எதிர்பார்ப்பும் இருக்கிறது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத போதுதான் உறவுகள் உடைந்து போகிறது. ஏதாவது பிரச்சனை என்றால் எப்படி தீர்ப்பது என்று தடுமாறும் வேளையில் எங்கோ ஒரு மூலையில் இருக்கும் உறவுகளை விட நம்மை சுற்றி வாழும் நட்புக்களே நம் நினைவிற்கு முதலில் வருவார்கள். இன்று உறவுகளின் உன்னதம் மறக்கப்பட்டு வருகிறது. நட்பு, நண்பர்கள் உயர்வுதான். அதே சமயம் நல்ல புரிந்துணர்வு கொண்ட எல்லா உறவுகளும் நட்பை விட தாழ்ந்ததும் இல்லை. கெட்டுப்போனாலும் விட்டு போனாலும் உறவுகளில் புரிந்துணர்வு குறைதல் என்பதால் நட்பு மேலோங்கி தெரிகிறது. தோள் கொடுப்பான் தோழன் என்பது எவ்வளவு உண்மையோ அதே போல்தான் மலையேறினாலும் மச்சான் உறவு வேணும் என்பதும். இந்த இக்கட்டான சூழ்நிலை யார் அதிகம் உதவுகிறார்கள், நண்பர்களா அல்லது உறவினர்களா? வியாபாரம் செய்த பொழுது திடீரென்று ஏற்பட்ட நஷ்டத்தில் உறவுகள் விலகி ஓடியது. ஆனால் நண்பர்கள் கையில் இருந்ததெல்லாம் கொடுத்து திரும்ப அந்த தொழிலை சிறப்பாக செய்வதற்கு உதவுபவர்கள் நண்பர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள். பிறக்கும் பொழுது யாரும் நண்பனோடு பிறப்பதில்லை, இறக்கும் பொழுது யாரும் நண்பன் இல்லாமல் இறப்பதில்லை. இந்த கருத்துக்கு யாருன்னா மறுப்பு தெரிவிக்க முடியுமா? நான் அவங்க சொன்னதுக்கு எதிர்ப்பு சொல்கிறேன் சார். வீடு வரை உறவு சார், வீதி வரை மனைவி சார், காடு வரை பிள்ளைன்னு சும்மாவா சார் சொல்லியிருக்காங்க? கண்டிப்பாக கிடையாது சார். காடு வரை நம்ம உறவினர்கள் தான் சார் வருவாங்களே. எப்பயுமே நமக்கு கூட நிற்பது நம்ம உறவினர்களும் நம்மை சார்ந்த பெற்றோர்களும் தான் சார் சொல்லுவேன். நான் அடித்து சொல்வேன் சார். முகத்தை காணும் முன்பே முத்தமிட்டு வளர்த்தவள் யாரு? தாய் தானே. அவங்கள மீறி என்ன சார் நண்பர்கள் இருக்காங்க? நண்பர்கள் அப்படின்றவங்க ஆபத்தில் உதவுறவங்களா இருக்கலாம், ஆனால் ஆபத்தில் கை கொடுத்து தூக்க போகிறது உறவினர்கள் தான். ஐயா சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் தான் ஏதோ ஒரு தொழிலில் நஷ்டம் வந்தால் நம்மளை தூக்கி நிறுத்துவாங்க அப்படின்ட்டு. ஆனால் ஒரு மனைவியாக இருக்கிற பட்சத்தில் ஒரு கணவருக்கு ஏதாவது இழப்பு வரும்போது தன்னோட தாலியை கூட அடமான வச்சு காப்பாற்றுற அந்த சூழ்நிலையும் அந்த மனப்பான்மையும் மனைவியை தவிர நண்பர்களுக்கு வராது சார். நண்பர்கள் ஒரு இன்னொரு நண்பருக்கு பிரச்சனை வரும்போது அவங்க கை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக குத்தி காட்டுவாங்க சார். அந்த குத்தி காட்டுறது உறவினர்கள்கிட்ட இருக்காது. அவங்க தோல் கொடுப்பாங்களே ஒழிய அந்த நண்பர்கள்கிட்ட தான் நான் அன்றைக்கி உனக்கு செஞ்சதால தான் நீ முன்னுக்கு வந்த அப்படிங்கிற குத்தி காட்டுறது இருக்கும் சார். கண்டிப்பாக நண்பர்கள் உதவி செய்வது குத்தி காட்டவே மாட்டாங்க சார். உறவினர்கள் தான் அப்படி பண்ணுவாங்க. நம்மளுக்கு
நமக்கே தெரியாமல் தான் சார் நண்பர்கள் உதவி பண்ணுவாங்க. அது எந்த ஒரு சூழ்நிலையிலுமே எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் அதை குத்தி காட்டவே மாட்டாங்க. நீ தானே அப்படின்ற ஒரு பெருந்தன்மை வந்து நண்பர்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும், உறவினர்கிட்ட இருக்கவே இருக்காது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற ஒரு நல்ல தமிழ் சமூகத்தில் இன்றைக்கு நண்பர்கள்ங்கிற மாயை இளைஞர்கள் மத்தியில் முழுமையாக பரவிட்டு இருக்க ஒரு நோய் மாதிரி இருக்குது. படிக்க வந்த உடனேயே உறவுகளை எல்லாம் மறந்துட்டு நண்பர்களே உலகம் என்று நண்பர்களை அழைத்து கொண்டு வீட்டுக்கு செல்வதனாலேயே பல உறவுகளை நண்பர்கள் பிரித்து விடுகிறார்கள். யார் அண்ணன் செய்ய வேண்டிய கடமையை, தம்பி செய்ய வேண்டிய கடமையை, அப்பா செய்ய வேண்டிய கடமையை, மாமா செய்ய வேண்டிய கடமையை என் நண்பன் ஒருத்தன் செஞ்சிருவான்னு அவன் சொல்வதனாலேயே பல உறவுகள் பிரிந்து போகிறத இன்றைக்கு பார்க்கிறோம். இமயச்சாரலில் ஒருவன் இருமினான், குமரி வாழ்வோன் மருந்து கொண்டு ஓடினான். இதுதான் நட்பு. இதான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்றார். அது மட்டும் இல்ல, இதயத்தால் உருவாவது காதல், அதாவது பொருளாதாரத்தால் உருவாவது உறவு, கண்ணீரால் உருவாவது அதாவது அது ஒரு உறவு, ஆனால் உயிரால் உறவாவது நட்பு. அதை மறந்துடாதீங்க. நண்பனுக்கு நண்பன் உதவுவான், அந்த எண்ணம் வந்து நண்பனுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க. இதே நண்பன் வந்து அன்னைக்கு உதவி செஞ்ச சாயங்காலம் என்ன தெரியுமா பண்ணுவான்? நேராக ஃபேஸ்புக் லாகின் பண்ணுவான். லாகின் பண்ணிட்டு வித் மை பெஸ்ட் படி அப்படின்னு போட்டு ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிடுவாங்க. அதுக்கு எக்கச்சக்கமான லைக்கும் வந்துடும், கமெண்ட்ஸும் வேற. இந்த லைக்குக்கும் கமெண்ட்டுக்கும் மட்டும்தான் நண்பர்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ உறவுனா என்னங்க? உறவில் அண்ணன், தம்பி, மாமன், மச்சான், சித்தப்பா, ஒன்று விட்ட தாத்தா, ஒன்று விட்ட பாட்டி அப்படின்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நண்பனில் யாராவது ஒருத்தரை பிரிக்க முடியுமா சொல்லுங்கள்? பெண் தோழினாலும் தோழன் தான், ஆண் தோழனாலும் தோழன் தான், அவன் நம்மளோட பெரியவனாக இருந்தாலும் தோழன் தான், நம்மளோட சின்னவனாக இருந்தாலும் தோழன் தான். இன்றைக்கி எனக்கு ஒரு பிரச்சனைனா இப்போ வந்து நிற்கிறது என்னோட நண்பனாக தான் இருக்கும். சரி இருங்க, உறவினர்கள் எதனாலங்க வராங்க? அப்பா அம்மாவால் வராங்க. சப்போஸ் இப்போ ஒரு குழந்தை பிறந்த உடனே அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. அந்த பையன் ஹாஸ்டலில் வளர்ந்து படிக்கிறான். அப்பா அவன் யாரோட உறவங்க தேடி போவான்? நண்பனோட உறவா, உறவினர்களோட உறவா? எப்போவுமே அப்பா அம்மாவுக்கு அடுத்து தாங்க நமக்கு உறவு. அப்பா அம்மாவே வேணாம், எனக்கு நண்பன் தான் முக்கியம்னு போகிறதாங்க நட்போட உறவு. உறவு என்பதும் நட்பு என்பதும் 2 பக்கமும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் நட்புக்கு இல்லாத ஒரு விஷயம் வந்து உறவுக்கு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து பார்க்கணும். சீனாவில் இன்றைக்கும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பெரம்பு இருக்கும். அப்பா பையனை அடிப்பார், பையன் ஏன்னு கேட்கக்கூடாது, அழவும் கூடாது. ஒரு 90 வயசு தந்தை 70 வயசு பையனை அடிக்கிறார். பையன் என்ன பண்ணுறான்? அழ ஆரம்பிச்சிட்டான். அப்பாவுக்கு வருத்தம். பையனை பார்த்து கேட்குறாரு, தம்பி நான் அடித்தது வலிச்சுதாப்பா, நீ அழறிய அப்படின்னு. பையன் சொன்னான், அது இல்லைப்பா, இதுக்கு முன்னாடி நீங்கள் அடிச்சிங்கன்னா எனக்கு வலிக்கும், ஆனால் இப்போ நீங்கள் அடிக்கும்போது எனக்கு வலிக்கலை, உங்களுக்கு பலம் குறைஞ்சிடுச்சேன்னு நினச்சேன், அதான் எனக்கு அழுகையாக வந்துடுச்சுன்னு சொன்னால் பாருங்க. இதுதான் உண்மையான ஒரு புரிதல். துன்பத்தை பங்கு போடுபவன், துயரத்தை பங்கு போடுபவன், அன்பை பங்கு போடுபவன், தோல்விகளை, வலிகளை, காயங்களை எவன் ஒருவன் பங்கு போடுகிறானோ அவன்தான் உண்மையான உறவாக இருக்க முடியுமே தவிர அவன் நட்பாக இருக்கவே முடியாது. சார், வள்ளுவம் உலக பொதுமறை. அந்த வள்ளுவர் சொல்றார், உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. உறவுன்னு சொல்லல. மூஞ்சி முகம் தெரியாதவர்கள், யாரென்றே மொழி, திசை, ஜாதி, மதம் எதுவுமே தெரியாதவர்கள்லாம் சேர்ந்து உதவுவதற்காகவே வைத்திருக்கிற அமைப்பு எல்லாமே நண்பர்கள் சேர்ந்த அமைப்பு தான். சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியை நான் பத்திரிகையில் படித்தேன். ஒரு மிக வறுமை கோட்டு கீழே இருந்த ஒரு உறவினரை சக உறவினர்கள்லாம் சேர்ந்து மொய் விருந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஏழையாக இருந்த அவனுக்கு வந்து பணக்காரனாக நாங்கள் எவ்வளோ தெரியுமா சொன்னாங்க? 2,50,00,000 ரூபாய் உறவுகள் கொடுத்து அவனை கை கொடுத்து தூக்கிய செய்தி இதே தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கிறோம். ஐயா, நாங்கள் உங்கள் கருத்தை பாராட்டுறோம். கல்லூரிகளில், பள்ளிகளில் 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி படித்த நண்பர்கள்லாம் ஒன்றா கூடுவாங்க, பார்த்துருக்குறீங்களா? எங்களாடு நடக்கிறது. எல்லா உறவினர்களும் 40 ஆண்டு கழித்து சேரதில்லை, 40 ஆண்டுகளாக பிரிந்தே இருப்பவர்கள் தான் அதிகம். அப்படி கூடுகிற போது அவர்கள் எல்லாரும் ஒரே பதவியிலையோ, ஒரே படிப்பையோ, ஒரே பொருளாதார சூழ்நிலையிலோ வாழலைங்க. வெவ்வேறு படிப்பு, வெவ்வேறு பணி, வெவ்வேறு பொருளாதார சூழ்நிலை. ஆனால் நண்பர்கள், நீங்கள் சொன்னீங்களே, அதில் வந்துட்டு ஏழ்மையிலான உறவினர்கள் உதவி செய்கிறார்கள், மொய் விருந்து நடத்துகிறார்கள். இங்கே மொய் விருந்து இல்லைங்க, உயர்ந்த பதவியில் இருக்கிற நண்பர்கள் தன்னை விட கல்வியில் முன்னேற முடியாமல் தவிர்த்திருக்கிற நண்பர்களுக்கு நல்ல பதவிகளை உதவி செய்துக்கிட்டு இருக்கிறார்கள். 40 ஆண்டுகள் கழித்தாலும் மீண்டும் சந்திக்கிற உணர்வு நட்பிடத்தில் தான் இருக்குது, உறவுகள்கிட்ட இல்லை. எங்கள் ஃப்ரெண்டோட அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவங்க உறவினர் ஒருத்தர் கூட ஹெல்ப் பண்ணல. ஆனால் வெறும் 4 நாளில் நாங்கள் 20,000 ரூபாய் ரெடி பண்ணி கொடுத்தோம். அது எங்கே அந்த உறவினர்கிட்ட ஹெல்ப் பண்ண
கேட்டும் முடியாமல் தான் எங்கிட்ட வந்தாங்க தான் எங்களால் 4 நாள் ரெடி பண்ண முடியுது 20,000. ஆனால் அந்த உறவினரில் ஒருத்தர் நினச்சாலும் அது முடிஞ்சிருக்கும். ஏன் முடியல? அதே மாதிரி பத்திரிக்கையில் பேர் போடலன்னு சண்டை போடுறவங்க தான் உறவினர் தவிர பத்திரிக்கை வச்சு வரான் பாருங்க, அவன் தான் ஃப்ரெண்டு. இன்பத்திலையும் துன்பத்திலையும் பங்கு போடுறவன் தான் பங்காளின்றாங்க. ஆனால் இப்போ ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இன்பம் எது துன்பம் எதுன்னு கற்றுக் கொடுக்குறதே ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். காசு கொடுத்துட்டு குத்தி காட்டுறது வந்து நண்பன் தான் அப்படின்ட்டு. ஆனால் காசு கொடுத்த விஷயத்த மறக்கிறவன் தான் சார் நண்பன். அதுதான் உண்மை. நான் கொடுத்துட்டு 100 ரூபா கொடுத்து நானா மச்சான் கொடுத்தா 100 ரூபா அப்படின்னு கேட்குறான் பாருங்க, அவன் தான் சார் ஃப்ரெண்டு.